எல்லா கெட்ட விஷயங்களும் ஆதியாக 1:2 தான் காண்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் அதை குறித்து ஒண்ணுமே வருத்தப்படல, ஒன்னும் பேசல. ஸ்தோத்திரம். நீங்க கடவுளா இருந்தா பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க. என்ன ஒழுங்கினமா இருக்கு, என்ன தடையா இருக்கு, என்ன ஆழமா இருக்கு, என்ன இருளாயிருக்கு, நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பீங்க. நீங்க கடவுளா இருந்தா, நான் கடவுளா இருந்தா. நல்ல வேலை நம்ம இல்ல. ஸ்தோத்திரம். தேவன் அதை பற்றி ஒண்ணுமே கவலைப்படல, ஒரி அடையல, கவலை அடையல, பாரப்படல, துன்பப்படல. நீங்களும் படாதீர்கள். நோய் இருக்கா, பலவீனம் இருக்கா, கஷ்டம் இருக்கா, தொல்லைகள் இருக்கா, தடைகள் இருக்கா, அதுக்காக மார்போடு சேர்த்து அடித்து புலம்பாதீங்க. தேவன் பேசினார். ஸ்தோத்திரம். தேவன் பேச ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். தேவன் பேச பேச படைப்பு உண்டானது. ஏற்கனவே தடையா இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் காலியா போனது. வேலிபுலான வார்த்தையை பேசினார், தேவரகமான வார்த்தையை பேசினார், தெய்வீகமான வார்த்தையை பேசினார், பிரயோஜனமுள்ள வார்த்தையை பேசினார். பேச 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 எதெல்லாம் பிரைஸ் காட் நம்முடையதாக தடையா இருந்ததோ, பிரைஸ் காட், அந்த நிழல் அது ரியல் இல்ல, அது நிஜம் அல்ல, பிரைஸ் காட், அது எல்லாமே இல்லாம போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுக்கு பேசுவதற்கு நல்ல வாயை கொடுத்திருக்கிறார். அடிக்கடி பேசுங்க. இருளை பார்த்து இருளை போன் பேச வேண்டாம், நல்ல விஷயத்தை பேசுங்க, வேல்யூபிளான வார்த்தையை பேசுங்க, ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுங்க. இருளை போ, தடையை போ, ஆழமை போ. இப்படிதான் நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப கொஞ்சம் பேட்டனை மாத்திக்கொள்ளணும்.